Hey buddies, welcome back to our channel Tales of Krishanshin. This is Mishina and இன்னைக்கு நம்ம எங்க travel பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படினா சிவகாசிக்கு போயிட்டு இருக்கோம். So தீபாவளி சீசன் வந்துருச்சு. இன்னும் 2 monthsல தீபாவளி வரப்போகுது. So நம்ம வந்து வெடி வாங்குறதுக்காக சிவகாசியில போய் வாங்கலாம் அப்படினு போயிட்டு இருக்கோம். நானே ஹஸ்பண்டும் வந்து பைக்ல தான் போனோம். போற வழியில கோயில்பட்டியில இந்த ஃபேமஸான கடையில கடலை மிட்டாய் அப்புறம் கொக்கோ மிட்டாய் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போனோம். travel வந்து actually ஒரு 1.5 hours to 2 hours ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் ரீச் ஆனோடனே பயங்கர வெயில், அதனால் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கடை வந்துருச்சு. ஸோ உள்ளே போய் என்ன வாங்குகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த தடவை நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டெடி கிராக்கர்ஸ் அப்படின்ற கடைக்கு வந்திருக்கோம் சிவகாசியில். நம்ம லாஸ்ட் இயருமே வந்து இவங்கக்கிட்ட தான் கிராக்கர்ஸ் வாங்கியிருந்தோம். நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துச்சு. ஸோ இந்த இயரும் நம்ம இவங்கக்கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி வந்துட்டோம். ஸோ நம்ம வந்தது வந்து சீக்கிரமே வந்துட்டோம் அப்படின்றனால பெருசாக ரஷ்லாம் எதுவுமே இல்லை, கூட்டமே இல்லை, க்ரௌடும் இல்லை. அதனால் ரொம்ப பொறுமையாக ஒன்று ஒன்றா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னென்ன வெடி, எது எது புதுசு, எது எதோட ஃபங்க்ஷன் எப்படி அப்படின்னு. ஸோ ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்த்து ரேட்லாம் கேட்டு கம்பேர் பண்ணி எது வேணும் வேணாம் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக வாங்கினோம். ஸோ என்னென்ன வேணும்னு செலக்ட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் பைக்கில் வந்தோம் அப்படின்றனால அவங்கள கொரியர் போட சொல்லிட்டோம். நாங்கள் கொரியர் போட்டுருவோம், உங்களுக்கு 2 daysல ரீச் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடுமே வந்து கொரியர் பண்ணுறாங்க. ஆன்லைன்லேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம், நேரில் போக முடிஞ்சவங்க நேர்லேயும் போய் வாங்கிக்கலாம், பார்த்து வாங்கிக்கலாம். ஆன்லைன் ஆர்டர்ஸுமே இவங்க எடுக்கிறாங்க. நான் இவங்களோட வெப்சைட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்றவங்க பார்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து இவங்களை வந்து ஒரு ஃப்ரெண்ட் மூலமாக தான் லாஸ்ட் இயர் தெரிய வந்துச்சு. அவங்க மூலமாக தான் போய் வாங்கினோம். எங்களுக்கு ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு அண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அப்படின்றனால இந்த வருஷமுமே நம்ம இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு வந்தோம். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. அண்ட் இப்போது இந்த வருஷம் நியூவாக லான்ச் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. மெயினாக நம்ம வந்து நைட் வெடி தான் வாங்குவோம். ஸோ அதில் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஒரு 2 வெடி வந்து நாங்கள் வெடிச்சும் பார்த்தோம் அங்கே வச்சு. ஏன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொன்னேன்ல, நம்ம ரொம்ப சீக்கிரமாக போனனால. ஸோ எங்களுக்கு நிறைய டைம் இருந்தது. இது வந்து டிஜிட்டல் 90 wattsல டிஜிட்டல், நம்ம இது சரம் சொல்லுவோம்ல அதில் டிஜிட்டல். இது டிஜிட்டலும் இருக்குது, நார்மல் சரமும் வச்சுருக்காங்க. அண்ட் எல்லா நைட் வெடி காலையில் வெடி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 2 வெடி வெடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன தேவையோ அதை ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க எங்கள் முன்னாடியே பேக்கும் பண்ணிட்டாங்க. நம்ம பே பண்ணிவிட்டு பைக்கில் திரும்ப கிளம்பிட்டோம். ஒரு வருஷமுமே நியூவாக ஏதாவது லான்ச் ஆகும். அதில் ஒரு வெரைட்டி இந்த கிட்டார். ஸோ அந்த கிட்டார் வந்து மேலேருந்து வரும், நம்ம கையில் வச்சுக்கலாம், அது சுடாது அப்படின்னு. அப்புறம் பேட் அண்ட் பால், இந்த காருமே இந்த வருஷத்தோட நியூ வெரைட்டி. ஸோ அந்த நியூ வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் பார்த்தோம். இன்னுமே கூட இன்னும் டைம் இருக்குன்றனால கொஞ்சம் வரும். நம்ம லாஸ்ட் மொமெண்ட்டில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போது மெயினாக வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டோம். அடுத்து வரதை லாஸ்ட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இப்போது பார்சல் ரிசீவ் ஆயிடுச்சு, நாங்கள் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்சல் ரிசீவ் ஆயிடுச்சு. நம்ம கொரியரில் போட்டு விட்டுட்டு நம்ம வந்துட்டோம். பார்சல் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ பிரித்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப நீட்டாகவே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 2000 வாலா இருக்கு. இதுல என்னென்ன ரேட் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே டிஸ்பிளே பண்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ 2 2000 வாலா சொல்லியிருந்தோம். ஸோ 2 2000 வாலா இருக்கு. அப்புறம் ஐகோன், இந்த இது வந்து இந்த வருஷம் நியூவா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே தான், இது வந்து புஸ்வான மாதிரி தான். ஆனா இந்த கோன் ஷேப்ல இருக்குல்ல, நமக்கு எப்பவுமே இந்த கோன்ல மேல தான் கீழே வச்சு இந்த மேல இருந்து வரும். இதுல வந்து எப்படின்னா இந்த மேல நம்ம இப்படி கையில புடிச்சுக்கலாம். இதை கோனைஸ் மாதிரி கையில புடிச்சிட்டு கீழே பத்த வைக்கிறது வந்து அந்த கீழே ப்ராடா இருக்க பிளேஸ்ல இருக்கும். அதுல நம்ம பத்த வச்சு, இப்போ பாத்தீங்களா இதுல போட்டோ இருக்குல்ல, அது மாதிரி பத்த வச்சு அதுல இருந்து இப்படி கையில புடிச்சுக்கலாம். அண்ட் இது வந்து இந்த வாட்டர் ஃபால்னு ஒரு இது சொல்றோம்ல, அது கை வச்சாலும் சுடாதுன்னு அதுல இருக்கிற
மாதிரி இதுல வரும். ஸோ இது சுடாது அப்படின்னு சொன்னாங்க. இது இந்த வருஷம் நியூவா வந்திருக்கு அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ட்ரை கலர் ஃபவுண்டன். இது நம்ம எப்பவும் வாங்குறது தான், புஸ்வான மாதிரியே பெருசா இருக்கு. ஸோ நல்லா பெருசா வரும், கலர்ஃபுல்லா இருக்கும். இது வயர் சக்கரா. வயர் சக்கரம், அந்த சக்கரத்திலே கையில பிடிச்சி நம்ம விடுவோம்ல அந்த இது. ஸோ இது வந்து 2 பேக்கெட் வாங்கியிருந்தோம். அப்புறம் கலர் கோட்டியும் புஸ்வானம் தான், கலர் கலரா வரும். எல்லாமே அது சேம் தான், கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா வரும் நினைக்கிறேன். இது ஏதோ ஷவர்னு இருக்கு, இதுவுமே புஸ்வானம் தான் நினைக்கிறேன். அந்த கலர்ஸ் தான் டிஃப்ரெண்டா வரும், புஸ்வானம் மாதிரி தான் போட்டோ போட்டிருக்கு. இது வந்து அசோகா ஃப்ளவர் பாட். ஃப்ளவர் பாட்லயே டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும்ல. ஸோ இது வந்து அசோகா, அதுல 2 எடுத்துருக்கோம். இது வாட்டர் குவீன், அந்த வாட்டர் ஃபால்ஸ் சொன்னேன்ல, இந்த கை வச்சா சுடாது இது வரும்போது அப்படின்னு, அந்த இது ஒண்ணு. அப்புறம் இதுவுமே டச் மீ ஃபால்ஸ் இருக்கு. இதுவுமே அதே தான், டச் பண்ணா எதுவும் ஆகாது. இங்க நம்ம வைக்கணும், இதுல இருந்து வரும். டச் பண்ணாலும் இது சுடாது. நேம் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்புறம் இது ஃபெதர் டிராப்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இதுல இருந்து அந்த வெடி வரும்போது அது பாக்குறதுக்கு வந்து பீகாக் ஃபெதர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு, பீகாக் ஃபெதர் மாதிரி இருக்கா. இது வந்து கிளாசிக் கிரீன் இருக்கு, ஹல்க் போட்டோலாம் போட்டிருக்கு. இது வந்து இதுதான் அணுகுண்டுன்னு நினைக்கிறேன், பாம். அப்புறம் இந்த தடவை சந்தோஷ் இதெல்லாம் வைக்கணும், இந்த டைமும் வைப்பான். இது ஹெலிகாப்டர். இதுவும் வருஷம் நம்ம எப்பவுமே வாங்கிடுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ஹெலிகாப்டர்லாம். ஆக்சுவலா அதுலயே 2-3 பிராண்ட் இருக்கு, சைஸ் இருக்குன்னாங்க. ஸோ 2 எடுத்தனால இது ஒரு பிராண்ட், இது ஒரு பிராண்ட் எடுத்துருக்கோம். அப்புறம் பம்பரம், இதுவும் அந்த இது மாதிரியே ஸ்பின்னர். ஸோ இதுவுமே 2 எடுத்துருக்கோம். இதுவுமே லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தோம், கீழே சுத்தி போகும். ஸோ இது 2 வாங்கியிருக்கோம். இது டான்சிங் ரோஸ், இது பீகாக். இது வந்து 3 சைடு வரும். சைஸ் டிஃபரன்ஸ் தான், இதை விட பெருசு வந்து 5 சைடு வரும். 5 சைடு வரதுலே இதை விட பெருசும் இருக்கு. இது வந்து 3 சைட்ஸ் வருது. இது வந்து 60 ஷாட், நம்ம மாடியில போய் வைப்போம். ஸோ 60 ஷாட்ஸ். ட்ரோன், இது ஹெலிகாப்டர் மாதிரி தான் ட்ரோன். அது ஒன்று எடுத்துருக்கோம். அப்புறம் இது லக்ஷ்மி வெடி, இதுவும் சந்தோஷ் வச்சான் போன வருஷம், அதனால வாங்கிடுவோம். இல்லைன்னா நம்ம யூஸ்வலாக இது எதுவுமே வாங்கவே மாட்டோம். இதே கலர் கோட்டிலே டீலக்ஸ் பெரிய சைஸ், அந்த ட்ரை கலர் மாதிரி இதுவும் பெருசா வரும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த இன்னொரு கலர் கோட்டி வந்து கொஞ்சம் சின்னதா வரும், சைஸ் பொறுத்து தான். ஸோ இது பெருசு டீலக்ஸ். அப்புறம் இது வந்து கன், இதுவுமே லாஸ்ட் டைம் வாங்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்படி கன் மாதிரி இருக்கா, இது இப்படி கையில பிடிச்சிட்டு நம்ம பத்த வச்சோம்னா அதுல இருந்து வரும். ஸோ இதுவும் கையில சுடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இது ஈமு எக், பின்னாடி முட்டை போடும், கோழி முட்டை போடும், பலூன் வரும். இதுல 3 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் குழந்தைங்களுக்கு, அதனால வாங்கணும். இது வந்து 4x4 சங்கு சக்கரம் மாதிரியே தான், டிஃப்ரெண்டா இருக்கும், அதனால வாங்கணும். இது போட்டோ ஃபிளாஷ், இது ஒரு வேஸ்ட், கண்ணு தெரியாம போயிடும் இதை வச்சா கொஞ்சம் இருக்கு. இருந்தாலும் சும்மா வாங்கணுமேன்ற பேருக்கு வாங்கணும். போன வருஷம்லாம் இது ஒரு 2 வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணு ஒரு மாதிரி இருக்குன்னு மொத்தமா பத்த வைக்கும் போது மொத்தத்தையும் போட்டு பத்த வச்சோம். இது விசில் போடு, அப்படின்னா சைரன் மாதிரி, புஸ்வான மாதிரி தான் வரும், ஆனா சத்தத்தோட வரும்ல. ஸோ சைரன். அப்புறம் இதுவுமே பட்டர்ஃப்ளைன்னு போட்டிருக்கு, புஸ்வான மாதிரி தான், ஆனா அதுல வரது வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இன்னொன்னு நம்ம வந்து பீகாக் ஃபெதர் மாதிரி இருக்கும்னு பார்த்தோமா, இது பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். பிளாக் மணி, இது வந்து மணி பேங்க் மாதிரின்னு நினைக்கிறேன். அதானே, இது வந்து மணி பேங்க் மாதிரி. ஸோ நம்ம இதுல 3 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படிதான் சொன்னாங்க. ஸோ இதை வச்சோம்னா அதுல இருந்து மணி வரும். நம்ம மெயினா பிரைஸுக்காக தான் வாங்கி வச்சிருக்கோம். வருஷம் வருஷம் எல்லாத்தையும் சேர்த்து குப்பை சேர்த்து வச்சிருக்காவா.
இது வந்து ஸ்பின்னிங் ஸ்பார்க்லர். இது நம்ம லாஸ்ட் இயருமே வாங்கியிருந்தோம். அந்த கம்பி மாதிரி இருக்கும், அதை பிடிச்சா 5 கம்பி இருக்கும், அதனால சுற்றி வரும். அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு நான் எடுத்து வச்சிருந்தேன். சந்தோஷ் அதுக்கப்புறம் தான் சொன்னான். எனக்கு அங்கே கடைக்கு வந்து அவனை கூட்டிகிட்டு போகாதனால எனக்கு ஞாபகம் இல்லை, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அவன் தான் நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலான்னு போன வருஷமே எடுத்து வச்சுருக்கோமே அப்படின்னு சொன்னான். ஸோ பார்க்கலாம் அதை. அப்புறம் இது மல்டி கலர் ஷார்ட்ஸ். சிங்கிள் ஷார்ட்டு 5 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மல்டி கலர் ஷார்ட்ஸ். இந்த தடவை நம்ம 1 inch பைப் 2 inch பைப்லாம் எதுவுமே வாங்கவே இல்லை. நம்ம அதை இங்கே வச்சோன்னா மரமாக இருக்கனால நமக்கு அது நேராக போகவும் மாட்டேங்குதுன்னு அது எதுவுமே வாங்கலை. இது அந்த பட்டர்ஃப்ளைல இன்னொன்று வாங்கியிருக்கோம். இது வந்து பேப்பர் வெடி. இந்த தடவை நம்ம வந்து பேப்பர் ஃபார்ம் வாங்குவோம்ல, அது வந்து கலர், இது வந்து பேப்பரோட சேர்த்து கலரும் வரும். இது 5 வச்சாலே 1 கிலோ வச்சதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இது கலர் பேப்பரும் சேர்ந்து வரனால நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால சரி ஓகே இந்த தடவை இதை ட்ரை பண்ணுவோம். இது வாங்கணும். இது அப்பு ஃபவுண்டன் ஏதோ இருக்கு. இதுல 3 பீஸ் இருக்கு. இதுல இந்த தடவை வந்து இந்த பாக்ஸ்லயே நம்ம எல்லாமே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பிரிச்சுட்டு இதுல வச்சு நிக்க வச்சுக்கலாம். ஸோ இதுல இது இப்படி ஃபவுண்டன் தான், அது சும்மா எலிஃபென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்று. இது வந்து சங்கு சக்கரம் தான், அதுலயே சும்மா டிசைனா ஃப்ளவர் பாட்ல டிசைனா போடுற மாதிரி அதையும் போட்டிருக்காங்க. இது வந்து 90 வாட்ஸ்னா அந்த இப்போ வந்து டிஜிட்டல்னு சொன்னாங்கல்ல, டிஜிட்டல் சரௌண்ட். ஸோ அந்த மாதிரி இதுல இருந்து சத்தம் மட்டும் வரும், பேப்பரும் வராது, பெருசா வெடியும் இருக்காது, ஸ்பார்க்கும் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒன்று வாங்கணும். அப்புறம் இது வந்து கம்பி 15 சென்டிமீட்டர், அது ஒரு 10 பேக்ஸ் வாங்கியிருந்தோம். இது பாப்கார்ன் பென்சில்னா, பென்சில் தான் நம்ம பென்சில் கையில பிடிப்போம்ல, அது ஒன்று. அப்புறம் படா பீகாக். இது பீகாக். இது எத்தனை சைடு வர்றதுன்னு தெரியல. எத்தனை சைடு வருது இது 5 சைட்ஸ் வருது. இதுலயும் பாத்தீங்களா இந்த இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை நிக்க வைக்கிறதுக்கு. இதை நம்ம இப்படி அட்டையை பிரிச்சு விட்டு அதை நிக்க வச்சிடலாம், அது கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 5 சைட்ஸ். அது வந்து 3 வாங்கியிருந்தோமா, இது 5. இதை விட பெருசும் இருக்கு. நம்ம வந்து இது போதும் அப்படின்னு இது வாங்கியிருக்கோம். இதுவுமே 4x4 தான். ஆனா இது அது வேற பிராண்ட், இது வேற பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 வாங்கியிருந்தோம். இது வந்து மேஜிக் சவுண்டுன்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம 90 வாட்ஸ் பார்த்தோம்ல, அது 100 வாலா மாதிரி டிஜிட்டல்ல, இது வந்து 2000 வாலா மாதிரி டிஜிட்டல்ல. சரி நம்ம லாஸ்ட் டைம் இந்த டிஜிட்டல் எதுவுமே வாங்கவே இல்லை, இந்த டைம் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருந்தோம். இதுவுமே மணி பேங்க் தான். இதுலயும் 3 பீஸ் இருக்கு. எந்த மணி பேங்க்ல நல்ல மணி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு கேட், இது சும்மா சரசரன்னு வரும், அவ்வளோதான். அது சின்னதா இருக்கும். இது ஆக்சுவலா அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, அதனால சரி சும்மா ஒரு பேக்கெட் மட்டும் வாங்குவோன்னு வாங்கினேன். இது வந்து ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு இந்த தடவை புதுசா வந்திருக்குன்னு சொன்னாங்க. இதுவுமே கன்னு தான். கன்னு வச்சு அது எப்படி வரும்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா கன் தான். அதுல இருந்து ஸ்பார்க் இப்போ இந்த வருஷம் புதுசா வந்ததுதான். இது இந்த இங்க பத்த வைக்கணும், இதுல இருந்து வரும், நம்ம சும்மா இப்படி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ இது ஒண்ணு. இது எல்லாமே வந்து கம்மி. இதுல கிராக்லிங் இல்லாம நார்மல் கம்பி மட்டும் வாங்கிருக்கோம். கிராக்லிங் இவங்க பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் இது கேனன் பால், இதுவும் புதுசா வந்திருக்கு இந்த வருஷம்னு சொன்னாங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. கையில பிடிச்சு இதை வந்து கையில பிடிச்சி 10 வச்சுட்டு இப்படி தூக்கி போடணும்னு சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் இது வந்து 2 சார்ட்டர், 3 பேக்கெட் சார்ட்டர். ஸோ சார்ட்டர் அவ்வளோதான். இதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம எங்கே வாங்கினோம்னா டெடி கிராக்கர்ஸ் சிவகாசி, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே காட்டின மாதிரி அங்கே தான் வாங்கினோம். என்ன ரேட் வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்களுக்கு டோட்டலாக இது வந்து 7500 வந்துச்சு. ஸோ அவங்களோட வெப்சைட்டையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். அப்புறம் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ரேட் எல்லாமே நமக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச். அண்ட் லாஸ்ட் இயருமே நம்ம இங்கே தான் வாங்கியிருந்தோம். வெடியுமே எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு.
ஸோ நம்ம தீபாவளிக்கு இப்போமே ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். சீக்கிரம் வாங்கினோன்னா கொஞ்சம் நமக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இதே இது நம்ம நெக்ஸ்ட் மந்த் வாங்கினோன்னா இதை விட ஒரு 500 to 1000 அதிகமாக ஆகும் இதே வழி. ஸோ சீக்கிரம் வாங்கினா ரேட் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தடவை நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே வாங்கிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, and subscribe பண்ணுங்க. Thank you for watching. See you in another interesting video. Until then, this is Sheena and Reza signing off from you. Bye.